ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிக்கன் எடுத்திருந்தோம். ஸோ சிக்கனை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது சிக்கனை வந்து கொஞ்சமாக கிரேவி பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இது கூட பிரியாணி வச்சா ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஸோ இன்னையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி, அது கூடவே சிக்கன் பொரிச்சது, அதுக்கப்புறமா அப்பளம், இது வச்சு தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக பாசுமதி அரிசி எல்லாத்தையுமே ½ அன் ஹவர் நாம் வந்து நீட்டாக வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு புதினா, மல்லித்தலை இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பொரிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே அதாவது எலும்பு இல்லாத சிக்கன் பீசஸை வந்து எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே தயிர் ஆட் பண்ணி உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி ½ அன் ஹவர் அப்படியே நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பொரிக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பொரித்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி நான்வெஜ் அப்படிங்கிறதுனால சூடாக ஜீரகம் வந்து ஆட் பண்ணி நான் வந்து தண்ணி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான். பிரியாணி வந்து நினச்சது மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒட்டி ஒன்றுமே பிடிக்காமல் உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஒரு இலையை போட்டு அதில் பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி, ஒரு முட்டை, அப்பளம், பொரிச்சு வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி இவ்வளோ தாங்க, இப்படி தாங்க டே போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி இன்றைக்கி டே போச்சு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.